அப்படின்னா பஞ்சகவ்யம் தயாரித்தல். என்னது? பஞ்சம் அப்படின்னா என்னன்னா இது தயாரிக்கிறது யாரு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்மாழ்வார் தாத்தா. அன்னைக்கு ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்கல்ல, நம்மாழ்வார் தாத்தான்னு ஒருத்தர், அவருதான் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். பஞ்சகவ்யம் இதுக்கு பேர் என்னது? பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா 5 அப்படின்னு அர்த்தம். என்னது? அதாவது மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை பயன்படுத்தி செய்யறதுதான். ஓகேவா? எத்தனை பொருட்களை? 5 பொருட்கள். மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள். இத நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாட்டு சாணியில நெய்ய ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு துணி போட்டு நல்லா வச்சிருந்தோம். அப்படிதானே? இப்ப 3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எடுத்து இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது என்ன ரேஷியோல போடணும் அப்படின்னா, இப்ப நம்ம 5 விரல் இருக்குல்ல, 5 விரல்ல இந்த 2 விரல் சாணி கோமியம். சாணி கோமியம், அதாவது சாணி 100 கிராம் எடுத்தா கோமியம் 100 மில்லி. அடுத்தது பால் தயிர், இதோட பாதி, அதாவது 50 மில்லி பால் 50 மில்லி தயிர். அடுத்து இந்த சின்ன விரல் வந்து நெய், இதுல பாதி, அப்ப 25 மில்லி. சோ நம்ம இதுல சாணி 100 கிராம் 25 மில்லி நெய்யும் ஊத்திட்டு. ஓகேவா? இப்ப அதுல என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மாட்டு கோமியம். என்னது? கோமியம் 100 மில்லி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது தயிர். தயிர் வந்து பாத்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே புளிக்க வச்ச தயிர் ஊத்தி புளிக்க வச்சிருக்கோம். நல்ல புளிப்பான தயிர். இது ஒரு 50, பால் ஒரு 50 மில்லி. அடுத்தது இது என்னன்னா இளநீர். என்னது? இளநீர். இளநீர் தண்ணி கொஞ்சம். அதுக்கப்புறம் வாழைப்பழம். வாழைப்பழம் ஒரு பாதி வாழைப்பழம், இதுக்கு வந்து ஒரு பாதி வாழைப்பழம் போட்டா போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டியும் போடலாம். போட்டு என்ன பண்ணணும்னா இத நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்னன்னா பஞ்சகவ்யம். இத எத்தனை நாள் தெரியுமா வச்சிருக்கணும்? இத தயாரிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? 21 நாட்கள். எத்தனை நாள்? 21 நாட்கள். இத ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். துணி போட்டு மூடல அப்படின்னா உள்ள போய் புழு வந்து வச்சிரும். சோ என்ன பண்ணிடணும்னா நல்லா மூடி நிழல்ல வச்சிடணும். வச்சு இத காலையில ஒரு தடவை திறந்து 21 நாளைக்கு காலையில ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலக்கணும். சாயந்தரம் ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை இந்த மாதிரி கலக்கணும். கலக்கி முடிச்சு 21வது நாள் உங்க கையில ஒரு சூப்பரான மருந்து இருக்கு. இத என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்மளே சாப்பிடலாம். நமக்கே நிறைய நோய்களுக்கு மருந்தா இந்த பஞ்சகவ்யம் பயன்படும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது கோழிகளுக்கு, ஆட்டுக்கு, நாய்க்கு எல்லாத்துக்குமே சாப்பாடுல கலந்து வைக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு கோழி வந்து நோய் வந்து சாகுது அப்படின்னா நீங்க இந்த பஞ்சகவ்ய கரைசலை வந்து அதோட சாப்பாடுல கலந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த நோய்க்கு, அந்த கோழிக்கு என்ன வராது? நோய் வராது. இத எப்படி தாவரங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி வந்து செயற்கை உரங்கள், அதாவது ரசாயன உரங்கள் வந்து மண்ணை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அப்படிதானே? அதே மாதிரி ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே மண்ணுக்கு ரொம்ப கெடுதல். அது மாதிரி மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த பஞ்சகவ்ய கரைசலை 300 ml, எவ்வளவு? 300 ml 10 லிட்டர் தண்ணியில கலந்து வச்சுட்டு செடிக்கு தெளிக்கும் போது அது வந்து செடிக்கு ஒரு நல்ல உரமாகவும் ஒரு நல்ல பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் இந்த பஞ்சகவ்யம் செயல்படும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம மண்புழுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு செடி நல்லா வளரணும், அதோட வேர்களுக்கு நிறைய ஆக்சிஜன் நிறைய காற்று போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நிறைய துளைகள் தேவை. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? மண்புழு. சோ இந்த மண்புழு வந்து இந்த சாணி வந்து இந்த பஞ்சகவ்யம் வந்து மண்புழுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இதுல சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம், அதனால மண்புழு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால மண்புழுக்கள் அதிகமாகும் பொழுது ஒரு செடியோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா என்ன செய்யும்? அதிகரிக்கும். சோ
இதுதான் பஞ்சகவ்யம். தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. இதுக்கு போய் நிறைய கஷ்டப்படணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுல்ல. சோ இதுதான் பஞ்சகவ்யம். வீட்டுல போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. இதை 21 நாள் நம்ம வச்சிருந்து 21வது நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஓகேவா?